நம்ம காரை ரிவ்யூ பண்ண ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சாவி உள்ள மாட்டிக்கிச்சு. அதுதான் டூல்ஸ் எடுத்து வந்துடும். நிறைய பேர் வந்து சைடில் குத்தி எடுத்தா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சாவி எங்க இருக்குன்னா வாங்க காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு சாவி. இது உள்ள வச்சுட்டேன். எதாச்சா உள்ள ஒரு புக் இருக்கான உள்ள போயிட்டு அப்படியே உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். சரிதா சாவி? அது இருக்கு பாருங்க. அதான் சாவி. சரிதா? இந்த சாவி வெளில எடுக்கணும். எப்படி எடுக்க போறதுன்னு தெரியல. இந்த இடத்துல தான் ஒரு லாக்லாம்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகும். லைட்டா க்ளோஸ் ஆகிட்டு 50% வந்து பாருங்க கொஞ்சம் கேப் இருக்கா, கொஞ்சம் கேப்ல வந்து மாட்டிட்டு இருக்கு. இந்த டூல்ஸை நம்ம இப்போ யூஸ் பண்ணி எடுக்க போறோம். இதெல்லாம் போட்டுருக்கீங்க யாராவது கார் நாளைக்கு தூக்கிட மாட்டாங்களான்னு நினைச்சீங்கன்னா, தூக்குற அளவுக்கு இது பெரிய கார் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தூக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே வந்து மாட்டிப்பாங்க. ஏன்னா உள்ள ஜிபிஎஸ் இருக்கு. ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் காரை நாங்க. என்ன பாது எட்டா வருதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தான் மாட்டிட்டு இருக்கு. இது எடுத்தா ஃபர்ஸ்ட் வருமோ? நம்ம கார் மெக்கானிக் ஆயிடலான் இருக்கேன். எடுத்தா கூட வராது போலயே. இவ்வளவு நாள் நான் போராடி ஏத்தேன். வந்தாலும் இந்த அப்படி கிழிச்சிருவாங்க. கமான். என்னப்பா ஒத்த கையிலே ஏத்துட்ட? இதுதான் நீ உட்காந்து தனித்தனியா கலட்டிட்டு இருக்க. நீ பாரு இத பிச்சிட்டு இருக்க. சரி வாங்கிடலாம். சரி நீயே அப்ப திறந்துடு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தூக்கி ஃபுல்லா அதை எடுத்துரு. இப்போ இருக்க 2 கிலோ எடு. வேணாம் போதும், இது வரைக்கும் பண்ணேன். போதுமா? இது வந்து இப்படி குத்துவாங்கப்பா. குத்துனா வந்து மேல வரும்னு சொல்லுவாங்களா? என்னடி உள்ள போய் இருக்குது? உள்ள போட்டுறது இன்னும் லென்த்தா வேணுமா? இப்போ இடிக்க ஒரு இடத்துல கயிறு வேணா கட்டிக்கோ தோசை கண்டில. வந்துச்சுப்பா. வந்துச்சா? ஒழுங்கா இனிமே சாவி பத்திரமா வச்சுக்கோ. வெற்றி ஏத்துச்சு அடிக்கிற வெயில்ல. இன்னொரு சாவி கண்டுபிடி. இதுதான் போயிடுச்சு. இது மட்டும் மாத்தணும். நான் கார் ரிவ்யூ போடலான்னு இருந்தேன். நல்ல கார் ரிவ்யூ கூட போடுவோம் நம்மளால. இதை மட்டும் மாத்தணும் பாப்பேன். ஓகே.